அதிமுகவை போல, அதுபோல சந்திரபாபு நாயுடு கட்சியை போல, நிதிஷ்குமார் கட்சியை போல ஈடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேற அல்ல. அது இன்றைக்கு அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் நேரு உறவினர்கள் வீட்டில் நடைபெற்று வரும் ஈடி ரைடு குறித்து விளக்கம் அளித்துள்ளார். நாங்க லட்சக்கணக்கான மதிப்புள்ள படகுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தரவில்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே ராமேஸ்வரத்திலிருந்து மீண்டும் வந்த மீனவர்களுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் யார் யாருடைய படகெல்லாம் சேதமடைந்தால் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டதோ அதற்கெல்லாம் நிதி உதவியை தந்திருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். ஒரே ஆளுங்க சார், அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி. நம்முடைய அதிமுகவை போல, அதுபோல சந்திரபாபு நாயுடு கட்சியை போல, நிதிஷ்குமார் கட்சியை போல ஈடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேற அல்ல. அது இன்றைக்கு அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி. எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி நீங்க வேறு மாநிலத்துக்கு மாத்திரதா சொன்னாங்கல்ல. பட் உள்ளே நம்ம சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி நான் சுப்ரீம் கோர்ட்ல ஒன்னாதான் பண்ணிருக்கேன்ட்டு. எங்க கவுண்டர்ல நாங்க சொல்லிருக்கோங்க. அதை அவர் பார்க்காம நீங்க சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர எங்க கவுண்டரை அவர் படிச்சு பார்த்திருக்கணும்ல. நீங்க சொல்ற மாதிரி திமுக கவர்மெண்ட்ல டாஸ்மாக்ல முறைகேடோ ஊழலோ நடைபெறல அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து விசாரிப்பதற்கு பதிலாக இடி மொத்தமா இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்றதுல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம். ஏன் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்றீங்க? இடி பெட்டிஷன் இங்க நாங்க போட்டிருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி அந்த வழக்கை தொடர்ந்து அவர் எங்களுக்கு துன்புறுத்தல் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது, அதுக்காக இடி மேலையும் இங்கே வழக்கு போட்டிருக்கின்றோம். அடுத்த ஒரு விசாரணை என்று வருகிற பொழுது உச்சநீதிமன்றம் என்றால் இறுதி தீர்ப்பாக முடிந்துவிடும். எனவேதான் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கட்டும் என்று. ஏன் இந்த பிரச்சனையை வளவழுத்துக் கொண்டே செல்ல வேண்டும்? எங்கள்கிட்ட பயம் கிடையாது. எனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டவட்டமான முடிவு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.